விவி ஃபேமிலிஸ் இன்னைக்கு எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சரி வாங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அங்கே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அது ஒரு டங்குன்னு ஒரு தட்டு தட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு பெல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ரெகுலராக நம்ம வடச்சனை விலாகஸில் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனே வந்து சேரும். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம அப்படியே ஒரே ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து இப்போ ட்ராவல் பண்ணலாம். சரி வாங்க போகலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம மிஸ்ஸர் ஆனந்தனா, ஆஷிகா, ரேவந்த் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு எங்கே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது ஒரு செம்ம ஸ்பாட்டுங்க, மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குது. மெக்கானிக்கல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. இதெல்லாம் என்னது என்னமோ பெருசு பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாங்க போட்டே. எவ்வளோ பெரிய போட்டு பார்த்தீங்களா, ஒரு ஆளை விட பெருசாக இருக்குது. ஏன்னா இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 8 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம், அந்த அளவுக்கு இது வந்து ஸ்பேஷியஸாக பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. நாங்களும் வந்து அப்படியே ஃபேமிலியோடு போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோடனே ஒரு செம்ம ஃபீல் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு போட்டை பார்க்குறோம். கூடைக்குள்ளெல்லாம் ஆள் உட்கார முடியுமாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பாருங்களேன், ஒரு இந்த காய்கறிலாம் போட்டு வைக்கிற கூடை மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதுக்குள்ளே உட்காரும் போது கிட்டத்தட்ட கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட்டு அழகாக நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீனரிஸே பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கப்பா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இப்போ அமேசிங்கான ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடிக்கு ஃபேமிலியோட இங்கே இவ்வளோ தூரம் போகலனாலும் எங்கன்னா கிட்ட இருக்க பிளேஸ்க்கு போனால் கூட சில பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே செம்மையான ஸ்பாட்டுங்க. எங்களுக்கு இட்டு போனார் பாருங்க, அவர் இட்டு போயிட்டு அதில் எடுத்துட்டு போய் ஒரு சுற்றும் போது எப்போ உயிரே எங்கள் கையில் இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் பயந்தே போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சீசன் டைமில் வரும். சீசன் டைமில் அந்த ரெய்னி சீசன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பீரியடில் போகணுன்னா நல்லா இருக்கும். இல்லைனா வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. அங்கேயே வந்து கடைலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. போட்லேயே வந்து நடைமாடும் கடைகள்லாம் இருந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க வந்து அங்கே வாட்டர் பாட்டிலு, சிப்ஸு, பிஸ்கெட்டு எல்லாமே வந்து சேலும் பண்ணாங்க. ஸோ நாங்களாம் பசி தீரத்துக்கு தேவையானது என்ன, நமக்கு சோறு தானே பாஸ் முக்கியம் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு சோறு, சிப்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து என்னென்ன கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் இருந்து, ஸோ வாங்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டு குட்டி சும்மானே இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி இப்போ எதனா வாங்கி கொடுத்தா கம்முன்னு வாங்கி முட்டு வருவாங்கன்னு வாங்கி கொடுத்து அப்படியே வந்தாச்சு. சீரியஸ்லி செம்மையான என்ஜாய்மெண்ட் தாங்க. சரி வாங்க இன்னும் நல்லா நம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கோம் தண்ணியில். ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நிறைய பேர் கேங்காக போகணும் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸு, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஸ்கூல் பசங்களாம் வீட்டில் அம்மா அப்பாவோட தான் போகணும். ஸோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எங்கன்னா போகணும், டூர் போகணும், ட்ரிப்பு போகணும், ரொம்ப வெறித்தனமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, காசுலாம் கையில் இருக்குது, ஆனால் போகணும் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் எதியா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நம்மளோட மெக்கானிக்கல் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். அங்கே வந்து இன்னும் ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஏன்னா வந்து நாங்கள் கொஞ்சம் நஞ்சலாம் என்ஜாய் பண்ணலங்க, வேற மாதிரி என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தப்பி தவறி அந்த கூடை வந்து தண்ணியில் கவுந்துச்சுன்னா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது, இந்த சேஃப்டிக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் நம்ம எல்லாருக்குமே வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் என்னடா இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம், அங்கேயே வந்து மீன்லாம் பிடிச்சி அப்படியே வறுத்து நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். சரி வாங்க வேடிக்கையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, நம்ம போயிட்டு அங்கே எப்படி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆர்டரும் பண்ணியாச்சு. ஸோ அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பேர் தாங்க வஞ்சிர மீன் மாதிரி இருக்குது, வஞ்சிர மீன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது என்ன மீன் எங்களுக்கு தெரில, பட் சைஸ்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருக்குங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டு அங்கே பிடிச்சி கொடுக்குற மீனை செஞ்சு தர்றது, ரசித்து இந்த தண்ணியில் ட்ராவல் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அமேசிங்காக இருக்குல்ல. ஆனால் எங்களுக்குலாம் இந்த மாதிரி கற்பனையான விஷயங்கள்லாம் தோணும். என்ன தெரியுமா, இப்போ போயிட்டே இருக்கும், திடீர்னு இந்த பாறைலாம் அப்படி இடிச்சு டமால்னு வெள்ளா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினச்சி பயங்கரமாக பயந்துட்டு இருந்தோம். பட் நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை சொல்லுவாங்களே, வாழ்க்கையே வாழத்தான் அன்பே வாழ்ந்து தான் பார்ப்போம் வா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு குட்டி சரௌண்டிங்ஸ்லேயே இல்லாமல் நிறைய இடங்கள் போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் மட்டும் தான் வெளியே வந்தோம்னு நினச்சோம், ஆனால் இங்கே பாருங்கள் ஊரே இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல்லாம் ஆச்சு.
அண்ட் இது வந்து என்னன்னா வந்து ஃபால்ஸ் மாதிரிங்க. அந்த குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸா வந்துட்டுருக்கு. இது வந்து எப்பவுமே இந்த ஒகேனக்கல் போனா இந்த மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமேலாம் இருக்காது. சீசன் டைம்ல தான் இந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸா வரும். ஸோ இந்த மாதிரி சீசன் டைம்ல போனோம்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். மத்த டைம்ல வந்து இந்த மாதிரி தண்ணி இந்த அளவுக்கு ஃபோர்ஸா வராது. ஜஸ்ட் நம்ம ஒரு போட்டிங் மாதிரி போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஆனா நாங்க போனதுக்கு செம்மையான சீசன். நல்லா பசங்கலாம் ஆடி, பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் வந்து இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நிஜமாவே நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அங்கிள் நீங்கள் ஓட்டினது போதும், அந்த துடுப்பை கொடுங்கன்னு சொல்லி மிஸ்ஸே பிடிங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆஷிகாரன் சும்மாவாக இருப்பாங்க. அவங்களும் 2 பக்கம் போட்டு நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டை ஒரு பக்கம் திருப்பி அச்சோ அவங்க பண்ண கூத்து இருக்கே எம்மா அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. அழகாக கடைசியில் வீட்டுக்கு கிளம்பி போவோண்டா அப்படின்னு கிளம்பிட்டோம். ஸோ வேற ஒரு பிளாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.